Hi students, welcome to Chennai IAS Academy. Today நம்ம டிஎன்பிசி சார்பாக வெளியிட்டுள்ள 2 அறிக்கைகள் தான் பார்க்க போகிறோம். அதில் ஒன்று மெயின்ஸ் தேர்வுக்காக குரூப் 1 மெயின்ஸ் தேர்வுக்காக ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கிற மாணவர்களுக்கான ஒரு நற்செய்தியாகவும், அதுவும் தமிழ் வழி படித்தவர்களான மாணவர்களுக்கான ஒரு நற்செய்தியாகவும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி அவங்களுடைய ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கிறதுக்காக ரிவைஸ்டு ஷெட்யூல், ஓகே, அதாவது ரிசல்ட்டுக்குரிய ஷெட்யூல் வந்து ரிவைஸ் பண்ணி போட்டுக்கிறாங்க. இது 2 தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு 3/1/2021 அன்று நடத்தப்பட்ட குரூப் 1 ப்ரிலிம்ஸ் அது முடிஞ்சு அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்துடுச்சு. அதில் ரீசெண்டாக நம்ம யூடியூப் சேனலே போட்டிருந்தோம். நம்மளுடைய சென்னை ஹைகோர்ட் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த ரிசர்வேஷன் சம்பந்தமான பிஎஸ்டிஎம் தமிழ் வழி படிப்பதற்கான ரிசர்வேஷன் சம்பந்தமான ரிசர்வேஷன் கோட்டா வந்து இந்த இயரே, இந்த குரூப் 1 நடந்து முடிஞ்ச குரூப் 1க்கே வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிசிக்கு சொல்லியிருந்தாங்க. அப்படி நீங்கள் இந்த வருஷம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலைன்னா நீங்கள் அடுத்து இந்த குரூப் 1 போஸ்டிங் போடும்போது அதில் கோர்ட் தலையிட வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதனால் இப்போ டிஎன்பிசி என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இந்த குரூப் 1 மெயின்ஸை எழுதுகிறவங்க கண்டிப்பாக அவர்களுடைய தமிழ் வழியில் பயின்றதற்கான சான்றிதழ்களை, அதுவும் எதிலிருந்து பள்ளி படிவத்திலிருந்து 1லேருந்து 12th வரைக்கும், அதுக்கப்புறம் 3 வருஷமோ 4 வருஷமோ எந்த டிகிரி வாங்கியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டிகிரி சர்டிஃபிகேட்டை கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்கேன் செஞ்சு நம்மளுடைய அரசு சேவை மையங்களில் கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும், சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் பாருங்கள், கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் படி பள்ளி முதல் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை ஒரு சர்டிஃபிகேட் ஆகும். அடுத்து மேல்நிலை 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு, அடுத்து பட்டய படிப்பு அதுவாக இருந்தால், அதாவது டிப்ளமோ படிப்பாக இருந்தால் அதுக்குரியது. அடுத்து 3ஆவதாக பட்டப்படிப்பு, ஏன்னா வந்து குரூப் 1 எக்ஸாம் வந்து ஒரு டிகிரி குவாலிஃபிகேஷன். அப்போது இந்த 3ஐயுமே தொடர்ந்து தமிழ் வழியில் படித்தவர்களுக்காக மட்டும்தான் இந்த ரிசர்வேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதுக்காக இந்த 3மே நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி சென்ட் பண்ணணும். இதில் அரசு சேவை மையங்களில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும். ஆல்ரெடி குரூப் 1 மெயின்ஸுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கே தெரியும் எப்படி அப்ளை பண்ணியிருப்பீங்கிறது. அதில் தான் நீங்கள் என்ன செய்யணும், ஸ்கேன் பண்ணியிருக்கணும். அந்த ப்ராசஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 5 ஆகஸ்ட்டிலிருந்து 16/9 செப்டம்பர் வரைக்கும், கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் கிட்டே இருக்குது. அதனால் நம்ம ஒரு சர்டிஃபிகேட்டு தான் ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும், அதுக்கப்புறம் 2ஆம் ஆண்டு மேல்நிலை 11th and +2 இந்த 2லையும் நம்ம 3 இதுலேயும் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அதை வந்து சப்மிட் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இது எதுக்காகனா, பியூர்லி நமக்கு வந்து என்னது தான், ஒரு தமிழ் வழியில் படித்தவர்களுக்கான டிகிரி வரைக்கும், டிகிரி மட்டும் பண்ணியிருக்கக்கூடாது, டிகிரி வரைக்கும் தமிழ் வழியில் பயின்றதுக்காக இந்த ரிசர்வேஷன் கொடுக்கறதுக்காக தான் இந்த ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இப்போ 2ஆவதாக என்ன அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா, 2ஆவதாக நம்ம எதிர்பார்த்த மாதிரி நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம், ரிவைஸ்டு ஆனுவல் பேனர் வெளியிடுவாங்க அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தோம். ஓகே, ரிவைஸ்டு ஆனுவல் பேனர் வெளியிடுவதற்கு முன்னால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி அதாவது என்னது, ஒவ்வொரு எக்ஸாம்ஸுடைய ரிசல்ட் வந்து நிறைய தள்ளி போயிட்டே இருந்தது. ஒரு நிறைய எக்ஸாம்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 17 எக்ஸாம்ஸ் வரைக்கும் வச்சுட்டு 9 எக்ஸாம்ஸ் வச்சுருக்காங்க. ஆனால் அதுக்குரிய ரிசல்ட் வந்து நம்ம ப்ராப்பராக வெளியிடாமல் இருந்தாங்க. அப்போது அந்த ரிசல்ட்ஸை வந்து கூடிய விரைவிலே வெளியிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு எக்ஸாமுக்குரிய ரிசல்ட் ஸ்டேட்டஸ் அந்த என்ன 28/7/2021 அன்னைக்கு என்ன ஸ்டேட்டஸ் இருக்கோ அதை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஓகே, அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது, அவங்களுடைய ரிசல்ட் ஷெட்யூலை ரிவைஸ் பண்ணி போட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம நினைக்கிற மாதிரி ஆனுவல் பேனர் ரிவைஸ் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக கூடிய நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஓகே, அப்போ முக்கியமானது மெயின்ஸுக்கு அப்ளை பண்ணவங்க இந்த தமிழ் வழியில் படித்திருந்தீங்கன்னா, அந்த ப்ராசஸ் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகிருந்ததுன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் அப்ளிகபிள் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு தமிழ் வழியில் படித்ததற்கான ரிசர்வேஷன் கிடைக்கும். ஓகேங்களா, தேங்க்யூ.